பருவமா இருக்கிற ஹீரோயினை அவங்க ஹஸ்பண்ட் வயிற்றுலேயே அடிக்க வர தற்காப்புக்காக தள்ளி விட்டதும் அவர் கீழே விழுந்து இறந்துறாரு. அதனால அவங்க ஜெயிலேயே குழந்தை பெற்றுக்கிற மாதிரி ஆகுது. ஜெயிலில் இருந்தாலும் அவங்க பையனோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டு இருக்கும்போது மியூசிக் மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட்ல அங்கே உள்ள ஜெயிலரை பார்த்து எங்களுக்காக ஒரு மியூசிக் குரூப் ஆரம்பிச்சு அதில் நாங்கள் சிறப்பாக பண்ணால் எங்களுக்கு ஒரு நாள் பரோல் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. ஏன்னா அவங்க பையனை வெளியே கூட்டிகிட்டு போக பார்க்கலாம் பண்ணுங்கன்னு ஜெயிலர் சொன்னதும் சந்தோஷப்பட்டு ஹீரோயின் பாடெல்லாம் கற்றுக்கிட்டு பாட்டு பாடி பையனை தூங்க வச்சு அவனோட கையில் பார்க்குறாங்க. கையில் மச்சம் இருக்கு. அடுத்து ஜெயிலில் உள்ள எல்லாரும் முன்னாடியும் வந்திருக்க கெஸ்ட் முன்னாடியும் சூப்பரா பாடி அந்த குரூப் முடிக்க பரோல் நியூஸ் வரும்னு காத்திருந்த ஹீரோயினுக்கு அவங்க பையனுக்கு 1.5 வயசு ஆனனால ஜெயில வச்சு வளர்க்க முடியாது, வெளியே தத்து கொடுக்க போறோம்னு நியூஸ் உயிரே போன மாதிரி ஃபீல் பண்ணி அவங்க பையனுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு அனுப்பி வைக்கிறாங்க. என்னதான் வருத்தமா இருந்தாலும் அந்த மியூசிக் குரூப்பை 3 வருஷமா தொடர்ந்து முன்னேற்றி ப்ரொஃபஷனல் லெவலுக்கு கொண்டு வர வெளியில இருந்து வாய்ப்பு கிடைக்க அவங்க வெளியே போய் பையனை பார்க்க மாட்டான்னு ஏக்கத்துல பாடும்போது ஒரு சின்ன பையன் கையில மச்சத்தோட கையை பிடிக்க தான் அம்மான்னு சொல்லாமையே அந்த பையனை கட்டி பிடிச்சி வழி